அண்ணா பேசலாம்ண்ணே. பேசலாம். ஆனால் கடந்த நாட்களில் நம்ம அந்த சங்கீதத்தை குறித்து, அதுவும் 91ஆம் சங்கீதத்தை குறித்து அருமையாக நீங்கள் ஒரு விளக்கங்களையும், அது இல்லாமல் 121ஆம் சங்கீதம் எப்பேற்பட்டது, ஆரோகண சங்கீதம் எப்படி எழுதப்பட்டது என்பதை குறித்து நீங்கள் அருமையாக நீங்கள் சொன்னீங்க. இப்போது நீங்கள் இந்த பகுதியில் எந்த சங்கீதத்தை குறித்து நீங்கள் சொல்ல இருக்கீங்க? நான் இந்த ஒரு பகுதியில் ஒரு 2 சங்கீதங்களை அநேகமாக சொல்லி முடிக்க முடியும்னு நான் நம்பிட்டுருக்கிறேன். அந்த 2 சங்கீதங்களும் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற சங்கீதம் 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தை பற்றி உலகத்தில் முக்கால்வாசி பேர் இதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் ஒருத்தர் இப்படி தான் ஒரு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அது எந்தளவு உண்மை பையன்னு தெரியாது. நீங்கள் திடீர்னு ஒருத்தர்கிட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக எல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் நம்ம இப்போ பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கவங்கள ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட சொன்னால் 95 பேர் செலக்ட் பண்ணுற சங்கீதம் அந்த 23ஆம் சங்கீதமாக இருக்கும். ஏன்னா அந்த 23ஆம் சங்கீதம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், குழந்தைகளுக்கு கூட மனப்பாடமாக அந்த சங்கீதம் தெரியும். கட 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 குடுன்னு எல்லாம் பேசிடுவாங்க. அப்புறம் அந்த சங்கீதத்தின் பொருள் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் இதாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் காலையில் போகிறப்போ இந்த 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லிவிட்டு, அப்போ காலையில் போகிறப்போ ஜெபம் பண்ணி முடித்தோடனே இந்த சங்கீதத்தை சத்தமாக சொல்லுவாங்க, சொல்லிட்டு பார்ப்பாங்க, சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. அந்தளவுக்கு இந்த சங்கீதத்தில் ஏதோ ஒரு ஒரு மேஜிக்கல் டச் இருக்குதுன்னு இப்போ நம்மளை புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப ஒரு உதாரணம்னு கேட்டால், ஒரு டைம் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. ஆர்டிக்கலில் நீங்கள் ஒரு ஃபேமஸ் ட்ரம்மரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவமணி ட்ரம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சிவமணி இந்த 23ஆம் சங்கீதத்தை பற்றி பயங்கரமாக ஒரு டைம் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தார். எனக்கு எப்பப்பெல்லாம் சோர்வு வருதோ நான் அந்த 23ஆம் சங்கீதத்தை படிப்பேன். அந்த 23ஆம் சங்கீதம் படிக்கிறப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய, அவர் ஆண்டவர் தெரிஞ்சவரா இல்லைன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த அவர் 23ஆம் சங்கீதத்தை சொன்ன விதத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு நிறைய நேரத்தில் ஒரு காரியம் பழகி போகிறப்போ அந்த காரியத்தோட அருமை நமக்கு பெரும்பாலும் தெரியறது. அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு போயிடுது. நமக்கு என்ன டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மனப்பாடமாக சொல்கிற சங்கீதம் தானே. இந்த சங்கீதத்துக்கு ஓகே அவ்வளோதான், கர்த்தரின் மைப்பராக இருக்கார், தாழ்ச்சியடையேன், அவர் என்னை இப்படி பாதுகாப்பார், அப்படி பாதுகாப்பார், என்னை நீடித்த நாட்களில் திருப்தியாக வைப்பார், இவ்வளோ தானே. இதை தாண்டி ஒருவேளை இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்க இதை வச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேடிக்கையாக இன்னொருத்தர் கூட சொல்கிறது உண்டு. இதை ஒரு டைம் பேச சொன்னப்போ சொன்னார், கர்த்தர் என்னவா இருக்கிறாரு சொல்லுங்கள், என்னவா இருக்கிறாரு? மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ மேய்ப்பர்னா என்ன? நமக்கு எல்லாம் ஒருத்தான். அவர் மேய்ப்பராக இருக்கிறது மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு வசனத்தையும் 2 டைம் ரிப்பீட் பண்ணி பிரசங்கத்தை முடிச்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஸோ இந்த சங்கீதத்துக்கு ஒருவேளை இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பார்வையை பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த ஒரு செஷன் மாத்திரம் நம்ம எப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்ட பழக்கமான இந்த பிரசங்கங்களை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வேறு ஒரு கோணத்திலிருந்து, வேறு ஒரு தளத்திலிருந்து இந்த சங்கீதத்தையும் 19ஆம் சங்கீதத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மாத்திரம் நீங்கள் தயாராகிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன கோணத்திலிருந்து பார்க்க போகிறோம், எதனால் இந்த சங்கீதம் ரொம்ப, அதாவது ஒரு காரியத்தை நம்ம பயன்படுத்தியிருப்போம். உதாரணத்துக்கு பப்பாளி பழத்தை நீங்கள் ரெகுலராக எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால ஒரு டாக்டர் சொல்கிறார், நீங்கள் பப்பாளி பழத்தை டெய்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லாயிருக்கும், கண் நல்லாயிருக்கும், அதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்கள் முகத்தில் இப்போ எப்போவுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும், பப்பாளி பழத்தோட இது நம்ம பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல், இப்போல்லாம் நிறைய ஆர்டிக்கல் வருது. அதை படித்ததுக்கப்புறம் பப்பாளி பழத்தை சாப்பிட்றப்போ, ஆஹா கண்ணு நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சாப்பிட்றப்போ அது எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகும். அப்படியான ஒரு முயற்சிக்கு நான் ஈடுபட போகிறேங்கிறது தான் உண்மை. ஸோ இதை அப்படி மனசில் தேக்கிங்க. இப்போ நம்ம வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போய் இதை எப்படி பப்பாளி பழத்தை அந்த கட்டுரை வழியாக பார்த்தீங்களோ, இந்த 23ஆம் சங்கீதத்தை இன்னொரு கோணத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் கவுன்சிலிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, கிறிஸ்டியன் கவுன்சிலிங்ன்ட்டு. யாராவது கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்களா? அப்படி தான் பிரச்சனைக்கு வர்றவங்களுக்கு, இவங்களுக்கு வர்றவங்களுக்கு. அப்போது பெரும்பாலும் ஒரு கிறிஸ்டியன் கவுன்சிலிங்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஒன்று இருக்குது, டாக்டர் லாரி கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். நீங்கள் பார்த்தா கிறிஸ்டியன் கவுன்சிலிங்னு ஒரு புக் இருக்கும். அதை எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், ஏன்னா பெரும்பாலும் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க வசனத்திலிருந்து உதாரணம் கொடுக்குறாங்க, எல்லாம் சரி, ஓகே, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களுடைய உளவியல் ரீதியாக அவங்க பிரச்சனைகளை அணுகுனீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
ஒருத்தர் வந்து ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு வசன ரீதியாக உங்களால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லாரி கிராப் வந்து இதை பற்றி ரொம்ப அழகாக புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு காரியத்தை அவர் ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு. இதை வந்து நம்ம கூட தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார். இவர் வந்து இப்போ இதில் இருந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உளவியல் நிபுணர். ஆச்சா, இவருடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் ஹிராக்கி ஆஃப் ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறது, இல்லாட்டி பிரமிட் ஆஃப் ஆப்ரஹாம் மாஸ்லோங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரஹாம் மாஸ்லோ ஏன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம பார்த்துக்கணும். இந்த மன ரீதியான, ஏன்னா அந்த சைக்காலஜிங்கிறது உளவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பார்க்க முடியாத, ஒருவேளை நாம் அவதானித்து மாத்திரமே அறியக்கூடிய மனதின் போக்குகளுக்கும் மனதின் செயல்பாடுகளுக்கும் காரணத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இப்படி பண்ணால் அப்படி, இப்படி பண்ணதுனால அப்படி, இவன் ஏன் இப்படி பண்ணால், இவனுடைய பின்னணி எப்படி இருக்குனாலும் இப்படி பண்ணான், இந்த பின்னணியை ஏன் இப்படி இருந்தது, இது மாதிரி இருக்கணும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஒரு வகையில் சொல்லப்போனால் அல்ஜிப்ரா மாதிரி, சும்மா அப்படியே. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ரொம்ப சரியான உதாரணம்னு சொல்ல முடியாது. உங்கள் கூட ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. அந்த பொருள் காணாமல் போன இடம் அந்த குறிப்பிட்ட ரூம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அந்த ரூமுக்குள்ளே பொருள் இருக்குதுன்னு. நீங்கள் போய் அந்த ரூமில் போய் பொருளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த ரூமில் லைட் இருக்காது. அப்போ நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். இருட்டு ரூமில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பொருளை, அது கீழே இருக்கா மேலே இருக்கா அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு புரியாத ஒரு சூழ்நிலையில் போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி ஒரு காரியம்தான் மனசு ரீதியான சில பிரச்சனைகள் அணுகிறது. சில சமயம் டக்குன்னு கிளிக் ஆகும் அதுன்னு. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் மேட்டருங்களுக்கெல்லாம் வந்து 2-3 பேர் ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து ஒருவேளை நம்ம சாப்பிட்றப்ப இடைவெளியில் கூட சொன்னேன், சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு. ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்னு ஒரு புக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒருத்தனுடைய செயல்பாட்டுக்கு அவனுடைய எது காரணம், ஒருத்தனுடைய நடவடிக்கைகளுக்கு அவனுடைய எந்த பாதிப்புகள் காரணம்னு சொல்லி அவர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. கார்ல் ஜங் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. கனவுகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப இதாக பேசியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் போய் அவங்கள ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் என்னன்னு கேட்டால், மனிதனுடைய பாதிப்புகளையும் மோசமான பகுதிகளையும் வச்சு சில காரியங்களை அவங்க வந்து இது பண்ணுவாங்க, தேடி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம ஆப்ரஹாம் மாஸ்லோ என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை வச்சு அவனுடைய பிஹேவியரை வந்து கண்டுபிடிச்சி பிஹேவியரை பற்றின ஒரு ஹைப்போதீசிஸை அவர் கொண்டு வந்த ஒருத்தர். ஸோ அந்த பின்னணியில் அவர் புரிஞ்சுக்கிறது. ஒருத்தர் ஏன் பிரமாதமாக இருக்கான், அவருடைய ஆராய்ச்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஏன் நல்லா இருக்கிறாரு, இப்போ வந்து உங்களில் வந்து இப்போ ஜான்சன் பிரதர் ஏன் நல்லா இருக்காரு அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணுறப்போ அவர் சொல்லக்கூடிய காரணங்களை வைத்து விளக்குறது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அப்படி பெரிய பெரிய ஆட்களை வைத்து ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடத்தி அதற்கு மூலம் ஒரு ஜென்ரலைசேஷன் வர்றாரு. இப்போ என்னென்னா, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க இப்படி வந்ததுக்கு இப்படியெல்லாம் காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரஹாம் மாஸ்லோவுடைய பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கோணமாட்ட ஒரு படம் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஹிராக்கி ஆஃப் ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்வாங்க. அதில் வந்து அவர் வந்து 5 காரியங்கள் பற்றி ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். ஒரு மனிதன் நல்ல விதத்தில் இருக்கிறான், நல்ல ஒரு பெரிய லெவலில் போயிருக்கிறான், அவன் ஒரு காரியத்தை இந்த சமுதாயத்தில் சாதிச்சிருக்கான்னா, அவனுக்கு முதல்ல வந்து 5 நிலைகளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். முதல்ல ஒரு மனுஷனுக்கு அடிப்படை அவனுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ். ஒருத்தன் என்ன தான் போனாலும் முதல்ல அவனுக்கு தேவை என்ன, சாப்பாடு, தண்ணி, இப்படிப்பட்ட சில காரியங்கள் வந்து அவனுக்கு இருந்தால் தான் மேலே போக முடியும். இது வந்து அடிப்படை தேவை. உணவு, உடை, உறைவிடம், இது இருக்கிறது முதல் தேவை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. உங்களுக்கு சாப்பாடு, நீங்கள் ஒரு ஆளுக்கே சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன அடுத்தபடியான தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருக்குதுன்னா வெட்ட வெளியில் கூட இருக்கலாம், ஆனால் வெட்ட வெளி என்ன கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அப்போ என்னென்னா, நெக்ஸ்ட் பேசிக் நீடு வந்து செக்யூரிட்டி. சரி, சாப்பாடு கொடுத்தாச்சு, ஓகே,
உணவு கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, ட்ரெஸ்ஸு கொடுத்தாச்சு, எல்லாம் ஓகே. அவனுக்கு வந்து பாதுகாப்பும் கொடுத்தாச்சு. அதோட மனுஷன் திருப்தி பட்டுறானா, அதுக்கப்புறம் மனுஷனுடைய தேவை எங்கே நோக்கி போகுதுன்னு கேட்டால், இதெல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு அடுத்து அடிப்படை தேவை என்னன்னு கேட்டால் அன்பு. ஏன்னா அன்பு இல்லாமல் இதனால எந்த மனுஷனும் என்ன பண்ணிட முடியாது, திருப்தி பற்ற முடியாது. நீ வந்து இந்த 3 தேவைகளையும் சந்திக்காமல், ஏய் நீ போய் நாட்டுக்கு போராடணும் போல், நீ சமுதாயத்துக்கு செய்யணும் போல், நீ இதுக்கு பண்ணும் போல், அதுக்கு பண்ணும் போலன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை நீங்கள் அவங்ககிட்ட வச்சிங்கன்னா அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும், முதல்ல இங்கே நீ சரி பண்ணுப்பா, இங்கே சரி பண்ணுப்பா, நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இல்லை, நீ வந்து நாளைக்கு சமுதாயத்தில் என்னுடைய பங்களிப்பை பற்றி நீ கேட்குற அப்படின்ற கேள்விகள் வரும். அப்போ என்னென்னா, இந்த அடிப்படை தேவைகள் முழுமையடையும் போது மாத்திரம்தான் மனிதன் தான் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையை விட்டு வேறொரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3வது நிலையை பார்த்தீங்கன்னா அன்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4வது என்னன்னு கேட்டால், சரி அன்பு கொடுத்தா போதுமா, பசங்க இது பண்ணால் போதுமா, இதெல்லாம் கொடுத்தா போதுமான்னு கேட்டால் அதோடு அந்த மனித மனம் திருப்தி அடைகிறதில்ல. அவனுக்கு 4வது நிலை என்னன்னு கேட்டால் ஒரு பர்பஸ் வேணும். நான் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு வச்சுலாம் வச்சுங்க, அவனுக்கு என்ன தேவை, நம்ம பசங்களை எடுத்துங்க. மஸ்ட்டு நீங்கள் பசங்களுக்கு போஷிக்கிறீங்க, ஓகே, சாப்பாடு கொடுக்குறீங்க, ஓகே, அவனை வீட்டில் பாதுகாப்பாக வைக்கிறீங்க, ஓகே, அவன் மேலே அன்பு செலுத்துறீங்க, ஓகே. அதோடு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுறோம். கல்யாணத்தை பண்ணுறோங்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அவனுக்கான ஏன் கல்யாணத்தை பண்ணுறோம், அவன் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான், ஒரு பெரிய வளர்ந்துட்டு அவனுக்கு வந்து இன்னொரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம தரோம். அவனுக்கு வந்து அவன் குடும்பத்தை தொடரணும்னு. அப்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப். நான் வெறும் சாப்பிட்டு முடிகிறதோடு இல்லை, நான் வந்து எனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அப்போ என்னென்னா, இந்த 3 தேவைகளும் மீட் பண்ண உடனே 4வது தேவை என்ன, அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். எதுக்கு அவன் வாழ்கிறான், கல்யாணம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் பர்பஸ் இல்லைன்ட்டு இல்லை, கல்யாணம் ஆகாத இருக்கான், நான் இந்த காரியத்துக்காக நான் பண்ண போகிறேன், அந்த காரியத்துக்காக பண்ண போகிறேன், என் வாழ்க்கையை நான் என்ன பண்ண போகிறேன், இவர்களுடைய சேவைக்கு செலவு செய்ய போகிறேன். குடும்பத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒரு பர்பஸ் இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய 4 தேவைகள் என்ன ஆகுது, முழுமையடையுது. இந்த 4 தேவைகளும் முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 4 தேவைகள் முழுமை அடைஞ்ச உடனே 5வது காரியம் என்ன செய்கிறான், நான் செய்கிற காரியம் என்னுடைய மேன்மையை, என்னுடைய சுயத்தின் திறமையை என்ன பண்ணணும், சமுதாயத்திற்கு கொடுக்கணும், வெளிக்கொண்டு வரணும். நீ கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாம் கரெக்ட், ஓகே, நீ கல்யாணம் ஆகணுன்னு என்ன சொல்கிற, வேலைக்கு போகிற, வேலைக்கு போய் நான் சாதிக்கணும், என்னுடைய குடும்பம் என்னவாக இருக்கணும், ஒரு மாடல் ஃபேமிலியாக இருக்கணும், நான் வந்து சர்ச்சில் ஒரு நல்ல பேர் இருக்கணும், என்னுடைய வேலை செய்கிற இடத்துல இது இருக்கணும். அப்போ அதுக்கு அவர் என்ன இங்கிலீஷில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிறதா என்ன சொல்லலாம், தன்னிலை அறிந்து உயர்தல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 5 காரியங்கள் இருந்தால் மாத்திரமே ஒருத்தர் வந்து சூப்பராக வெளியே வர முடியும், சமுதாயத்துக்கு பெரிய பங்களிப்பு கொடுக்க முடியும் சொல்லிட்டா. இப்போ அவர் எடுத்துக்கொண்ட உதாரணங்கள் இருக்கிற எல்லா பெரிய மனுஷன்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு கீழே இருக்க எப்படி இந்த பிரமிடு செட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு அழகாக ப்ரூவ் பண்ணுறாரு. ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னொரு காரியத்தை அழகாக வைக்க, அவர் ஒரு கிறிஸ்டியன், இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ இந்த பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேசிக் நீட்ஸை வந்து அவனுக்கு மீட் பண்ணும். இப்போ இந்த பேசிக் நீட்ஸ் அவனுக்கு கரெக்டாக கொடுப்பதற்கு ஒருவேளை சமுதாயம் தயாராக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஆனால் அதை அவனுக்கு தொடராது அயராது கிடைக்கிறதுக்கு அவன் ஒருவரை டிபெண்ட் பண்ணணும். அந்த டிபெண்ட் பண்ணுறவர் வந்து ஆல்மைட்டி காடாக இருக்கிறப்போ, அவர் கூட்டிருந்து அவனுக்கு அந்த 4 இதுவும் கிடைக்கிறப்போ அவனுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக போகுதுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த 4 தேவைகள் வெறும் ஒரு சன நேர தேவைகள் மாத்திரம் இல்லை, இந்த தேவைகளுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு அவன் யாரோடு கூட உறவு கொள்ள வேண்டும், கடவுளோடு கூட ஒரு உறவு இருக்கும். அந்த உறவு இருந்தால் மாத்திரமே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப சைக்காலஜி டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை. அப்போ என்னென்னா, இந்த 5 பிரமிடை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் 23ஆம் சங்கீதத்தில் ஒட்ட வச்சிங்கன்னா வேறு எந்த சங்கீதத்தை விடவும் ரொம்ப அழகாக பொருந்துறது வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவை ஃபிசிக்கல் நீட், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, எல்லா காரியத்தையும் கொடுக்குறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, உமது கோலும் உமது தடியும் எனக்கு செக்யூரிட்டி. காலையில் இதை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம், அது என்னங்க கோல், அது என்னங்க தடி அப்படின்னாங்க. கோலுக்கும் தடிக்கு என்ன வித்தியாசம்? கோல் வந்து மரக்கிளைகளை உடைச்சி போடும் ஆடுகளுக்கு. எவ்வளோ பெருசு இருக்கும், நல்ல லென்த் இருக்கும்.
கரெக்ட். இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் அடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. என்னென்னா ஆடுகளை மந்தையில் போகிறப்போ அந்த அந்த கோலை வச்சு தான் இப்படி பண்ணுவோம், அப்படி இப்படி போகணும். அடிப்பதுன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது, வழி நடத்துவதற்கு ஒரு கோல். இந்த பெரிய ஸ்டாஃப் அப்படின்னு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியை பதிச்சு போடுறதுக்கு, இது மாத்திரம் இல்லை, புதரில் சிக்கிட்டு இருந்தால் ஆடை தூக்குறதுக்கு, ஆடை அந்த கழுத்து அந்த இதாட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு இது பண்ணுறதுக்கு. அப்போ இது ரெண்டும் எதை காமிக்குது? செக்யூரிட்டியை காமிக்குது, செக்யூரிட்டி காமிக்குது. இது ரெண்டும் செய்யறதுக்கு அடிப்படை என்ன? அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பர் இருக்கிறாருங்கிறப்போ என்னன்னா, இந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மெய்ப்பருங்கிற ஒரு காரியம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் யூத பாரம்பரியத்தில், யூத பின்னணியத்தில் ஒரு மேய்ப்பன் தான் அந்த ஆடுங்களுக்கு ஆளின் ஆள். யாவே இஸ்மை யகோவா ரூவான் இருக்குது. இந்த ரூவான்ற மெய்ப்பென்ற பதம் யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதி முக்கியம். ஏன்னா 100% அந்த ஆடுகள் யாரை நம்பிட்டு இருக்குது? மெய்ப்பனை நம்பிட்டு இருக்கு. ஆடுகள் யாரை நேசிக்குது? மெய்ப்பனை நேசிக்குது. மெய்ப்பன் எப்படி நேசிக்கிறான்? ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்குற மெய்ப்பன். எப்படின்னா அந்த ஒரு இந்த பெரிய அந்த கோலுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பட்டியில் அடித்து போட்டதுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து இந்த கோலை வச்சுருவாங்களாம். கோலை வச்சு பக்கத்தில் மெய்ப்பன் படுத்துக்குவானாமா, யாரும் அதை தாண்டி வர முடியாதுன்னு. ஸோ இந்த அடையாளங்கள் என்ன காட்டுது? அன்பை காமிக்குது. மேய்ப்பனுக்கு இருக்கிற, ஆடுகளுக்கு இருக்கிற அன்பு, ஆடுகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற அன்பு. இப்போ நமக்கு எத்தனை நீடு இப்போ ஃபில்லப் ஆகிடுச்சு? பேசிக் நீட்ஸும் ஃபில்லப் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து செக்யூரிட்டி ஃபில்லப் ஆகிடுச்சு. மூணாவது வந்து லவ் இதாகிடுச்சு. நாலாவது வந்து பர்பஸ் இல்லாட்டி சிக்னிஃபிகன்ஸ். அப்போது நீங்கள் அதில் நீங்கள் அடுத்தடுத்த வருஷனை பார்த்தா, அவர் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்கள் எப்போ வராங்க? ஒருத்தனுக்கு சத்துரு எப்போ வருவான்? வளரும்போது வருவார்கள். வளர்றதுக்கு என்ன பண்ணுறான்? அப்போ அவனுக்கு ஒரு பர்பஸ் வருது. ஏன் நான் போகணும்னு. அவன் போகக்கூடாதுடா, அவனை போட்டு தரடா அப்படின்னு ஒரு சத்துரு வரான். அப்போ என்னென்னா அந்த பர்பஸை நிறைவேற்றுகிறதும் இந்த 4வது இதில் வந்துடுது. ஃபைனலாக பர்பஸை மாத்திரம் நிறைவேற்றுறது இல்லை, இந்த 4 காரியங்களை அழகாக பண்ணுறப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்போ பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு? என் சத்துருக்களுக்கு முன்பாக. இன்னும் நம்ம அதை இன்னொரு விளக்கம் எடுத்துட்டா, என் சத்துருக்கள் பார்க்கும்படியாக, என் சத்துருக்கள் சுற்றிலும் இருக்க அவருக்கு மத்தியில் நல்லா கவனிச்சுக்கங்கடான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சாதாரணமாக உயர்த்தலை, என் தலையை எண்ணெயால் அபிஷேகங்கிறது வந்து பல வகையில் நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டால், அவனை என்ன பண்ணுறாரு? ஸ்பெஷலாக மாற்றுறாரு. யார் அபிஷேகம் பண்ணுவாங்க? முக்கியமானவங்களை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவாங்க, இதில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அபிஷேகம் என்கிற ஒரு வார்த்தையே ஒரு விசேஷித்த கவனத்தையும் விசேஷித்த கனத்தையும் கொடுக்குற ஒரு காரியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போ யாருக்கு முன்னாடி? அவங்கெல்லாம் என்னை சுற்றி ஒருவேளை வைத்தெறிஞ்சு இருக்கிற மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? உயர்த்துறாரு. என் தலையை அபிஷேகம் பண்ணி என்னை வந்து புதுசாக லிஃப்ட் பண்ணுறாரு. அதனால் என்ன நடக்கும்? என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ என்ன இருக்குது? என் லைஃபுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிளைமாக்ஸ் இருக்குது. இந்த 4 செக்யூரிட்டியும் 4 கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஃபுல்ஃபில் ஆன உடனே என்ன இருக்குது? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ என்ன வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறார். அப்போ என் வாழ்க்கை அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பாதுகாப்பு கிடைக்கிது, என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. இதோட முடியல, நான் வந்து என்ன பண்ணுறேன்? சமுதாயத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டேன். என் லைஃப் முழுக்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. அப்போ ஆபிரகாம் மேஸ்லோவுடைய இது எவ்வளோ அழகாக அவருடைய. அப்போ என்னென்னா, இந்த சங்கீதம் இன்றைக்கி ஃபேமஸாக சொல்லப்படுகிற ஆபிரகாம் மேஸ்லோவுடைய அந்த, அதாவது ரீசன் ஃபார் பீயிங் எலிவேட்டட் ஒரு அதோட ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா, இந்த சங்கீதம் இதை விட ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இருக்க முடியாது. இப்போ நம்ம போன டைம் சொன்ன மாதிரி இந்த சங்கீதத்தை இப்படி இருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ என்ன? அவர் கிட்ட ரிலேஷன்ஷிப் லைவாக இருக்கிறப்போ. அப்போது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எப்போ தொடரும்?
அவர் உனக்கு எல்லாமும் யாவுமாக உன்னுடைய நிகழ்காலத்தில் இருக்கிறங்கிறப்போ ஒரு அழகான லிங்க் வைக்குது. அப்போ அந்த சங்கீதத்தை நம்ம இப்படி தலைகீழ பிரித்து படித்தோம்னா இன்னொரு புது அர்த்தம் வருது. ஏன் மெய்ப்பராக இருக்கிறாரு? உடனே நீங்கள் 2வது வசனத்தை படிங்க. அவர் என்ன பாதுகாக்கிறாரு, என்னை போஷிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு உளவியல் சார்ந்து ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு ஒருவேளை புதுசாக ஒருவேளை உங்களை பல பேர் இருக்கலாம், இல்லை ஒருவேளை நிறைய பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஆப்ரகாம் மேஸ்லோவுடைய அந்த இதை படித்ததுக்கப்புறம் இந்த 23ஆம் சங்கீதத்தை பார்க்குறப்போ பப்பாளியோடைய நல்ல குணங்கள் தெரிஞ்சு பப்பாளி சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு. ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். அதற்கான ஆப்ரகாம் மேஸ்லோவுடைய பார்வை ரொம்ப அழகாக பொருந்தி வரதை பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு கவிதைன்னு இருக்கிறப்போ ஒரு இதை பற்றி சிந்திக்காத ஒரு பெரிய பீப்புள், ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய சைக்காலஜிஸ்ட், பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய காரியம் இவ்வளோ அழகாக பொருந்தி வருங்கிறப்போ இதை விட ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? 23ஆம் சங்கீதத்துக்கும் தாவீதனுடைய தகப்பனார் தாவீதை வந்து மந்தை மேய்ப்பதற்கு அனுப்பிட்டார் வீட்டுக்கு. சாமுவேல் வரும்போது அப்போ தாவீது வீட்டில் இல்லை, தாவீது காட்டில் ஆடு வச்சுட்டு இருந்தார். அதை ஃபில் பண்ணி தான் 23ஆம் சங்கீதம் எழுதுனதா சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? அதாவது இதோடைய பின்னணியத்தை பற்றி நம்ம பார்க்கல. நம்ம இப்போ பார்த்துருக்கோன்னா அந்த சங்கீதம் வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் ஒரு சும்மா ஒரு வசதிக்காக சொல்கிறேன், இதை தயவுசெய்து யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது தாவீதின் சங்கீதம் இல்லை, உங்களோட என்னோட சங்கீதம், நம்ம குழந்தைகளோட சங்கீதம். அப்போ என்னன்னா தாவீது என்ன பின்னணியத்தில் பண்ணாங்கிறத விட நான் தான் சொன்னேன், தாவீது எழுதினான்னு கூட தெரியாது, ஆனால் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். விளங்குதா? தாவீது எழுதினான்னு யாருக்கும் தெரியாது, என்ன பின்னணியத்தில் யாரும் தெரியாது. ஏன்னா 23ஆம் சங்கீதம் அப்படி நம்ம மனசுக்குள்ளே ஒட்டி போன சங்கீதம். அந்த ஒட்டி போன சங்கீதத்துக்கு தான் நீங்கள் பப்பாளி ஏன் சாப்பிட்றீங்கன்னு தெரியாது, இந்த புஸ்தகத்தை படித்த உடனே பப்பாளி சாப்பிட்றப்பெல்லாம் அந்த ஞாபகம் வர்ற மாதிரி ஆப்ரகாம் மேஸ்லோ ஒருத்தன் வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு ஃபார்முலா மாதிரி அந்த ஹிராக்கியை பார்க்குறப்போ நமக்கு எப்படி இது பொருத்தி பார்த்தோன்னே தோணுதோ அதே மாதிரி இந்த 23ஆம் சங்கீதம் எப்படி என் வாழ்க்கையில் வந்து ஒரு வகையில் என்னுடைய உள்ள கிடைக்கையான விசுவாச அறிக்கையை எப்படி ஃபில் பண்ணுதுங்கிறது எனக்கு. அதான் ஒருவேளை அந்த பின்னணியத்தோடு இந்த ட்ரம் சிவமணி சொன்னதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சொல்லுவாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு எந்த மேக்சின் மறந்து போச்சு எனக்கு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்திருந்தார். எனக்கு எப்போல்லாம் மனசு சோர்ந்து போகுதோ, எப்போல்லாம் என் தொழிலில் வந்து ரொம்ப நொடிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும், நான் வந்து வீட்டில் உட்காந்து இந்த சங்கீதத்தை நான் சத்தம் போட்டு படிப்பேன், சத்தம் போட்டு திரும்ப திரும்ப படிப்பேன். அந்த சங்கீதம் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. உங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம மக்களுக்கும் நிறைய பாடத்தை சொல்லியிருக்கோம் அந்த சங்கீதம். ஒருவேளை நம்ம கடகட குடுகுடுன்னு படிக்காமல் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி கொண்டு ஒருவேளை இப்படி நம்ம பிரித்து படிக்கிறப்போ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்ன கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த சில இதிலெல்லாம் காட்சியிலெல்லாம் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு வசனம் வந்தவுடனே அது அப்படியே வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி இந்த வசனத்தை நான் மனசுக்குள்ளே அடிக்கடி வைப்ரேட் பண்ணிப்பேன். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் 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 இருக்கிறார். அது மாதிரி உங்கள் மனசில் வைப்ரேட் ஆச்சுனாலே இது சங்கீதத்துடைய முழு பலன் நீங்கள் வச்சுக்கலாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்ட்டு பார்ட் ஆஃப் த வேர்ஸ்ல இருக்க. என் பாத்தில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், ஆண்டவர் ஏன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார்? அதாவது நம்ம வந்து சில பைபிளில் நிறைய இடத்துல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்ம சொல்லப்படுகிற சில வார்த்தைகளை வந்து அந்த யூத பின்னணியை கலாச்சார பின்னணியில் விளங்கிக்கிறது நல்லது. இப்போ சாமுவேல் போய் வந்து நீ தாவீதை செலக்ட் பண்ண என்ன சொல்கிறாரு, அவன் தலையை சவுலுக்கு இது பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு கொம்பில் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் அது வந்து ஒரு சிம்பாலிக் ஆக்ட், அவரை நம்ம ஹானர் பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு. இதில் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் கேத்தலிக் இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த எண்ணெய் எடுத்து தலையில் போடுவாங்க கன்ஃபார்ம் பண்ணுறப்போ. அப்போ என்னென்னா, ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம எண்ணெய் எடுத்து ஊற்றுறதெல்லாம் அது ஒரு வேளை முடியாது என்னன்னு தெரில, பட் வந்து ஒரு ஆக்ட் அவ்வளோதான், ஒரு செய்கை, ஒரு அடையாளம், ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். அப்புறம் அடுத்த வார்த்தை நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்னன்னு கேட்டால் இட் இஸ் அ சைன் ஆஃப் அபண்டன்ஸ். அபண்டன்ஸ் யாராலும், அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப வலியுதுப்பா. ஏய் நீ எப்படி உனக்கு காசு போதுமா, ஐயோ பாக்கெட்லேருந்து வெளியே வலியுதுப்பா, அந்த அர்த்தம் தான். நம்ம நிறைய இடத்துல மொழிபெயர் பார்த்தா அந்த பாடல்களை மொழிபெயர்க்கிறப்போ எப்போவுமே இந்த நடைமுறை சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே தோணும், மனசுக்குள்ளே இந்த வார்த்தை சரியாக இருக்கும்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு மாத்திரம்தான் சரியாக இருக்கும், படிக்கிற நமக்கு அது சரியாக இருக்காது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் அந்த 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 வரிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யூ வில் see abundance,
நன்மையால் முடிசூட்டணும்னு என்ன ஆகுது, எல்லாம் அபரிதமாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ என்னென்னா சும்மா இந்தா வச்சுக்கோ, தினோண்டு வச்சுக்கோ, சும்மனாச்சுக்கும் வச்சுக்கோன்னு கிடையாது. அவர் கொடுக்குறப்போ உன் பாத்திரம் அப்புறம் நிரம்பி வழிகிறது, திருப்தி அடைகிறது, பூரணமாக இருக்கிறது அப்படின்னு பல அர்த்தங்களில் வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இப்போ ஒரு ஆடை மேய்க்கிறேன், மேய்ப்பன் வந்து ஆட்டுக்கு பின்னாடி மேய்க்கிறதுக்கு ஒன்று இங்கே வந்து நடத்திக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சங்கீதம் வந்து மேய்ப்பன் முன்னாடி போய் நடத்துகிறாரா இல்லை பின்னாடி இருந்து ஆட்டை நடத்துகிறாரா? இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டோப்போகிராஃபி. இந்த சங்கீதத்தில் எந்த மேய்ப்பனுடைய தொழிலை எப்படி இருக்கும், சாதாரண லெவலில் போகிறப்போ ஓடு 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 ஓடுன்னு இருப்பான். முன்னாடி பிரச்சனைகள் இருக்கிறப்ப என்ன பண்ணுவான், என் பின்னாடி வாங்கன்னு முன்னாடி போவான். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடாக முன்னாடி தான் போவான் பின்னாடி தான் போவான்னு கிடையாது, நிலைமைகளுக்கு ஏற்றபடி போவான். ஆனால் அவன் நிலைமை எப்படி தீர்மானிக்கிறான், ஆடுகளுக்கு பிரச்சனை வருகுதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அவன் முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானான்னு தெரியும். இப்போ நீங்கள் ஊட்டி ட்ரெயினில் வந்து என்ஜின் ட்ரெயினுக்கு முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா? பின்னாடி. ஊட்டி ட்ரெயினுக்கு வந்து போகிறப்போ முன்னாடி இருக்கும் ஏதோ ஒரு டைம், ஒரு சமயம் முன்னாடி இருக்கும், இன்னொரு டைம் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி தான் மெய்ப்பன் தேவையை பொறுத்து முன்னாடியோ பின்னாடியோ இருப்பான். இந்த சங்கீதத்தில் எப்படி, இந்த சங்கீதத்தில் எல்லாமாக இருக்கிறான். சில நேரத்தில் முன்னாடியும் லீட் பண்ணுவான், பின்னாடியும் லீட் பண்ணுவான். மேய்ப்பராக இருக்கிறாங்கிறதே அந்த மேய்ப்பன் எல்லா தேவைகளையும் கவனிக்கிறவனாக இருக்கிறான். அவன் முன்னாடி போகணுமான்னு தீர்மானிக்கிறான், பின்னாடி போகணுமான்னு தெரிவிக்கிறான், சைடில் போகணுமான்னு தீர்மானிக்கிறான். ஏன்னு கேட்டால் அவனுடைய நலம் எதை சார்ந்தது, அந்த ஆடுகளுடைய பாதுகாப்பை சார்ந்தது. அப்போ அது தகுந்தது முன்னாடி வருவான். சைடில் ஒரு ஆடு வந்துச்சா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஸ்டாஃப் போட்டு அந்த ஆடை எழுத்து உள்ளே போ அப்படின்னு அனுப்புகிறான். பரவாயில்ல, அருமையாக இந்த 23ஆம் சங்கீதத்தை குறித்து இவ்வளவு விளக்கமாக மேய்ப்பர்னா யார், எப்படிப்பட்டவர், மேய்ப்பர் எப்படி நம்மளை நடத்துவார், எந்த சூழ்நிலையிலே நம்ம அந்த மேய்ப்பரை நாம் வந்து அண்டிக் கொள்கிறோம் அப்படின்ட்டு அருமையாக. ஏன்னா நம்ம வந்து அந்த சங்கீதங்களே அருமையாக நீங்கள் சொன்னது போல் அந்த ஒரு நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க. அருமையான நேயர்களே, இந்த பகுதியில் நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை குறித்து அருமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா அந்த சங்கீதத்தின் ஆழங்கள் எப்படிப்பட்டது, அந்த ஒவ்வொரு வசனத்தில் உள்ள வார்த்தைகள், அந்த மேய்ப்பன் என்ன, மேய்ப்பனுடைய கடமை என்ன என்பதை குறித்து, அந்த மேய்ப்பன் யார், நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேய்ப்பன் யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு தொகுப்புடன் நாம் இந்த சங்கீதத்தை நாம் மீண்டும் சிந்திப்போம்.